எனக்கு தெரிஞ்சவங்க அமெரிக்காலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வண்டி கொஞ்சம் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தேவை அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வண்டி வந்து புக் பண்ணி தர முடியும். அன்டில் அதர்வைஸ் இதை நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 சீட்டர் வண்டி. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 12 பேர் வந்தாங்க. ஸோ இந்த வண்டி வந்து நல்லா கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டி நம்ம டொயோட்டா ரெண்டல் காரில் டைரெக்டாக நம்ம புக் பண்ணது அவங்க பேரில். கொரோனாக்கு அப்புறமா ஜப்பானில் டூரிசம்ன்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் ஏன் இதை நம்ம ஒரு பொட்டென்ஷியல் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே. என்னோட பணத்தையும் நேரத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஜப்பானில் டூரிசம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற நிறைய சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருந்தது. இந்த வண்டியை என்னால் வந்து இயக்க முடியாது. ஏன்னா இது 14 சீட்டருன்றதுனால இது கேட்டகரி வந்து நார்மல் வெஹிக்கிள் கேட்டகரியிலேருந்து மாறிடும். இந்தியா மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகள்லேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு ஜப்பானில் ஒரு சார்ட்டர்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து வச்சு நடத்தணும் அப்படின்றது எனக்கு நீண்ட நாள் கனவு. தமிழின மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள.